வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். உலகமே மஞ்சுமெல் பாய்ஸை கொண்டாடலாம். அந்த திரைப்படத்தினுடைய கதை தொடர்பாக பேசலாம், அதனுடைய வசனங்கள் தொடர்பாக பேசலாம், அந்த படத்துல எப்படி குணா படத்தை ரெஃபர் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்ற அந்த மேக்கிங் தொடர்பாக பேசலாம். இப்படி உலகமே மஞ்சுமெல் பாய்ஸை கொண்டாடினாலும் நான் மஞ்சுமெல் பாய்ஸை பார்க்க மாட்டேன், மஞ்ச பாய்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு மீமை வந்து நம்ம சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். அவங்க எதை ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, காடு வெட்டி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை ரெஃபர் பண்ணி இந்த மீமை போட்டிருந்தாங்க. இந்த மீம் தான் இந்த வீடியோக்கான இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த வீடியோவில் மஞ்சுமெல் பாய்ஸ் அண்ட் காடு வெட்டி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ அண்ட் சினிமா அரசியல் தொடர்பாக பல விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஒரு நல்ல படத்துக்காக எப்படி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதை இந்த படத்தினுடைய வெற்றி வந்து உறுதி செஞ்சிருக்கு. ஏன்னா ரீசன்ட் பாஸ்ட்ல நிறைய படங்கள் வந்தது. ஒரு 100 கோடி செலவுல, 150 கோடி செலவுல நாங்கள் 1000 கோடி எடுக்க போறோம், 5000 கோடி எடுக்க போறோம்ன்ற அளவுல நிறைய பெரிய பெரிய திரைப்படங்களோட தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல பக்கத்து ஸ்டேட்ல எடுத்த ஒரு படம் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா ஒரு 100 கோர் கிளப்ல வந்து இன்னைக்கு மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து இணைஞ்சிருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய குழுவினரை குணா படத்தினுடைய கமல், சந்தான பாரதி எல்லாம் மீட் பண்ணி பேசுறது அப்படின்னு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை வந்து உருவாக்கியிருக்கு. அந்த வெற்றின்றது அவங்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கான வெற்றியை வந்து மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதற்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப காலியா இருக்குன்றது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா தொடர்ச்சியாக மலையாளம் சினிமா வந்து தமிழ் ஆடியன்ஸ்ல ஒரு வைடர் ஆடியன்ஸ் கிட்ட தொடர்ச்சியா ரீச் ஆகிட்டே இருக்கு. அதற்கு காரணமும் எடுக்கக்கூடிய கதைக்களம், கதை மாந்தர்கள் எல்லாருமே ரொம்ப நார்மலான பீப்புளா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒர்க்கிங் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற மக்களாக இருக்காங்க. ஏன்னா அதற்கான ஸ்பேஸ் தான் இங்க இல்லவே இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். நமக்கு சுத்தமா ஒவ்வாத, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம பார்க்காத ஒரு கதை, நம்ம ஒரு கேட்காத ஒரு கதை, நம்ம பார்க்காத வாழ்க்கை, இதை வந்து தொடர்ச்சியாக இதுதான் நார்மல்னு காமிக்கிற திரைப்படங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தான் மஞ்சுமெல் பாய்ஸினுடைய வெற்றி நமக்கு உணர்த்துற விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த ரீசன்ட் பாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சினிமால மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய மாதிரியான திரைப்படம் ஏதாவது வெளியாகி இருக்கா? மக்கள் வந்து ஒரு கோ டு மூவியா சும்மா சில் பண்றதுக்கு சும்மா ஒரு படத்தை பார்க்கலான்னு ஏதாவது ஒரு படத்தை பார்த்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அப்படியான திரைப்படம் வந்து தமிழ் சினிமால வர்றதே கிடையாது. மற்ற சைடு பாலிவுட்லாம் ஃபுல்லாக காலியாச்சு. அட்லி போய் தான் பாலிவுட்டே காப்பாற்றினாரு. டோலிவுட்டும் அப்படிதான். அவங்க வந்து பிரம்மாண்டம், ஆக்ஷன், கமர்ஷியல் சொல்லி அந்த சினிமாவும் காலியாயிடுச்சு. ரொம்ப மக்கள் விரும்பக்கூடிய இயல்பான படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக மலையாளம் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்றதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ரீசெண்டாக அந்த எல்லா படமுமே அவங்களோட தான் மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. அது பிரேமலுவா இருக்கலாம், இல்ல பிரம்மயுகமா இருக்கலாம், மஞ்சுமெல் பாய்ஸா இருக்கலாம். இது எல்லாமே இதுதான் இந்த டைம்ல வந்து மக்கள் எல்லாருமே அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்து மலையாளம் மாறி இருக்கு. மற்ற இண்டஸ்ட்ரியில அதிகமான பொருளாதாரத்தை வந்து நம்ம ஈட்டணும். 1 ரூபாய் போட்டு நான் 100 ரூபா எடுக்கணும், 1 ரூபா போட்டு வந்து நான் 1000 ரூபாய் எடுக்கணும்ன்ற லெவலில் இருக்கும்பொழுது 1 ரூபாய் போட்டு 5 ரூபா எடுத்தா போதும் அப்படின்ற அந்த மனநிலையில இருந்து எடுக்கப்படுற மலையாள சினிமா தான் இங்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ எவ்வளவு வறட்சியா தமிழ் சினிமா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப பழைய படங்களை போட்டு, வாரணமாயிரத்தை போட்டு, இல்ல விடிவியை போட்டு, இல்ல விஜய் நடித்த படத்தை போட்டு, சிம்பு நடிச்ச படத்தை போட்டு, தனுஷனுடைய படத்தை போட்டு, அதாவது அவங்க நடிச்ச பழைய படங்களை திரும்ப ரீ ஷோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க, திரும்ப காட்சிப்படுத்துறாங்க. அந்த திரைப்படங்களை போய் மக்கள் கூட்டமா போய் பாக்குறது, கொண்டாடுறது அப்படின்றது எல்லாமே தமிழ் சினிமால எவ்வளவு பெரிய ஒரு வாய்ட் இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு எம்டியான ஸ்பேஸை வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்கன்ற விஷயத்தை தான் உணர்த்திட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஃபீல் குட் படத்திற்கான ஸ்கோப் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கு. நீங்க மஞ்சுமெல் பாய்ஸினுடைய வெற்றின்றது அதை தான் நமக்கு வந்து உணர்த்தி இருக்கு. தமிழ் சினிமாலேயே ரேண்டமா இருக்கக்கூடிய இந்த கன் கலாச்சாரம், இல்ல ஒரு வெறும் ஆக்ஷன் மசாலா கமர்ஷியல் படம் இல்லாம இந்த திருச்சிற்றம்பலம், பேச்சுலர் மாதிரியான திரைப்படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அந்த திரைப்படங்கள் எந்த விஷயத்தை முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, ரொம்ப நார்மலா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் லெவல்ல ஒரு உழைக்கும் மக்களினுடைய வாழ்க்கை வந்து என்னவா இருக்கும், ஒரு நார்மலா ஒரு லைஃப்ல என்னவா இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய வாழ்க்கை என்ன, ஒரு இளைஞனுடைய கதை என்ன, நம்மளை சுத்தி இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை என்ன, இல்ல இந்த திருச்சிற்றம்பலம், பேச்சுலர், இந்த படத்தை எல்லாத்தையுமே நம்ம லைஃப் கூட நம்ம ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்படியான திரைப்படங்கள் வந்து மக்களை இன்னும் இருக்குது. அவங்களுக்கு வந்து நார்மலா ஒரு படத்தை பார்க்கணும், நார்மலா ஒரு படத்தை போய் என்ஜாய் பண்ணணுன்ற அதற்கான ஸ்கோப் அப்படியே இருக்கு அப்படின்றதான் மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தினுடைய வெற்றி வந்து நமக்கு உணர்த்துது. ஆன் அதர் ஹேண்ட், என்னால வந்து இப்படியான படம்லாம் எடுக்க முடியாது, ஒரு நல்ல படத்தை வந்து கொடுக்க முடியாது, மக்கள் ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க முடியாது, ஒரு ஏஸ்தட்டிக்கா அந்த பிலிம் எனக்கு எடுக்க தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து கையெடுக்கிற ஒரு முக்கியமான ஆயுதம், அல்லது ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ் கூட இருக்கலாம், ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக, மக்கள் எல்லாரும் சமமாக இருக்கணும், மக்கள் ஈக்குவலா இருக்கணும், மதத்தினிடையே வேற்றுமை இருக்கக்கூடாது, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்கணும், இப்படியான கருத்துக்களை வலியுறுத்தி ஏதாவது படம் வந்தா அதை கவுண்டர் பண்றேன், இன்னைக்கு வந்து ஒரு வலதுசாரி தன்மை அதிகமாக ஓங்கி இருக்கு, ஒரு வெறுப்பு மக்களிடையே இருக்கு, அதை பயன்படுத்தி நான் பணத்தை பார்க்கறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ், அவங்க வந்து கிரியேட்டர்ஸா இருக்க முடியாது. ஆப்வியஸா சோ கால்டு கிரியேட்டர்ஸ், தன்னை இயக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஒரு பிற்போக்கான படங்கள் எடுக்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தே இருக்கும். அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு தமிழ்ல திரௌபதியா இருக்கட்டும், இன்னைக்கு திரௌபதி 2 எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம்
காடு வெட்டி படம், இது எல்லாமே அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஹிந்தியில் வந்து தொடர்ச்சியாக படங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படமா இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும், அப்புறம் ஆர்டிகல் 317 ஒரு படம் வந்திருக்கு. இந்த படங்கள் வந்து மக்களிடையே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கூட அதை பயன்படுத்திக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து அந்த படத்தை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் காடு வெட்டி திரைப்படமும் வந்திருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். திரௌபதி போட்ட விதை இன்னைக்கு வந்து காடு வெட்டி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு. திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது, வழக்கம் போல அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. அண்ட் காடு வெட்டி குரு எப்படிப்பட்ட மனிதர், அண்ட் வந்து நாங்கள் வந்து பெண்களை காப்பாற்றுறோம்ன்றதான் அந்த படத்தினுடைய லைனா இருந்துச்சு. திரௌபதி படத்தில் எப்படி வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், பெண்களை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஆண்கள் வந்து எப்படி பெண்களை பாதுகாக்கணும்னு தொடர்ச்சியா எப்படி வலியுறுத்திருப்பாங்களோ அதான் இந்த படம் வலியுறுத்தது. காடு வெட்டி குரு நமக்கு யாருன்னு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர், வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய பேரை வைத்து இந்த படத்தை மார்க்கெட் பண்ணலாம், விளம்பரம் பண்ணலாம், அதை வச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு அற்ப நோக்கத்தோடு தான் இந்த படத்தை வந்து இயக்குனர் எடுத்திருக்காரு. அண்ட் அந்த மேடையில் ஆடியோ லான்ச்ல உட்கார்ந்திருந்த கூட்டமே வந்து ஒரு பிற்போக்கு, ஒரு வலதுசாரி தன்மை உள்ள ஒரு பூமர்களினுடைய ஒரு கூட்டமாக தான் இருந்தது. நம்ம திரௌபதின்ற காவியத்தை எடுத்த மோகன்ஜி டராண்டினோ இருந்தாரு. அண்ட் ஆருத்ரா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆருத்ரா RK சுரேஷ் இருந்தாரு. சின்ன கவுண்டர் அப்படின்ற காவியத்தை எடுத்த அந்த இயக்குனர் இருந்தாரு. நம்ம பாஜகவினுடைய இயக்குனர் பேரரசு இருந்தாரு. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த மேடையில் இருந்தாங்க. மேடையில் அப்புறம் நம்ம பெரியாரை திட்டி சிறைக்கு போன ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர் வந்து இருந்திருந்தாரு. இப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பூமர்களுடைய அந்த கொலாபரேஷன் தான் அந்த மேடையில் இருந்துச்சு. அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்கான எல்லா வேலையிலுமே இறங்கிட்டு இருந்தாங்க. இந்த படமும் அதான் வலியுறுத்திருக்கு. பெண்களை வந்து நம்ம எப்படி காப்பாற்ற போறோம், பெண்களை வந்து சார் வந்து லவ்ன்ற பேர்ல வந்து ஏமாத்துறாங்க, அவங்க எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம்ன்ற வகையில தான் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல அவங்க பேசின விஷயம் அப்படியும் அமைஞ்சிருந்தது. ஆனா இவர்கள் எவ்வளவு ஒரு கேவலமான நபர்கள் அப்படின்றதுக்கு நம்ம பல உதாரணத்தை சொல்லிட்டே போலாம். முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்களை வந்து காப்பாற்ற முடியும், பெண்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த புத்தியே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையில இருந்து வெளிப்படுற ஒரு புத்தி தான். பெண்கள் வந்து ரொம்ப வீக்கானவங்க, பெண்கள் ரொம்ப ஃப்ரெஜைல் ஆனவங்க, பெண்கள் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்றது எல்லாமே ஒரு பிற்போக்கான ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து வெளிப்படக்கூடிய கருத்துக்கள் தான். இன்னைக்கு வந்து பெண்களை வந்து பெண்களா நம்ம இருக்க விட்டு நீங்க உங்களை பார்த்துக்கோன்னு சொன்னாலே அவங்கள சூப்பரா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு சுயமரியாதையோட வாழ்வதற்கான எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும், அவங்களே அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஒழுங்கான கல்வியை கொடுத்தால், அவங்களுக்கான ரைட்ஸை வந்து அவங்க ஒழுங்கா கிடைக்க பெற்றாலே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒழுங்கா வாழ்வாங்க. அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு படிப்பாங்க, பிடிச்ச வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கான வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க லைஃப்பை பார்த்துப்பாங்க. ஸோ இது எதுவுமே நடக்கக்கூடாது, பெண்களுக்கு எதுவுமே கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இப்படி பூமர்த்தனமான விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து பாதுகாக்கிறேன்ற பேர்ல அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு பாய் பெஸ்டி மாதிரி இருந்து அவங்க வாழ்க்கையை தொடர்ச்சியாக ஒரு துன்புறுத்துகிற வேலையை தான் இந்த பூமர்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனிதர்கள் அப்படின்னா, ரீசெண்டா வந்து ஒரு சம்பவம் வந்து நம்ம பார்த்தோம். ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கப்பல் டிராவலர்ஸ், அவங்க பல நாடுகளை கடந்து இந்தியா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல பெண்ணை வந்து கூட்டுப்பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் கிட்ட குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. கூட்டுப்பாலியல் வன்முறை செஞ்சு அந்த பொண்ணு வந்து அழுதுட்டே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, தனக்கு வந்து என்ன நேர்ந்தது அப்படின்றது. அதாவது ஒரு டிராவல் பண்ற ஹோப்ல, உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஹோப்ல, ஏன்னா இவனுங்க இங்க பிறந்தா இவனுங்க வந்து காப்பாத்துறேன், நான் வந்து உன்னை பாதுகாக்கிறேன் பேர்ல வெளியே விட்டுருக்க மாட்டாங்க வீட்டை விட்டு. அந்த பெண் வந்து இன்னைக்கு அவங்க ஒரு சுதந்திரமான இடத்துல, சுதந்திரமான சிந்தனை உள்ள இடத்துல இருந்து வந்திருக்காங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சமம் தான். யாருக்கு டிராவல் பண்ணாலும் டிராவல் பண்ணலாம், யாருக்கு படிக்கணும்னாலும் படிக்கலாம், யாருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இங்க டிராவல் பண்ணும்போது ஒரு பெண் எப்படி வெளியே வந்து தங்கியிருக்கலாம், ஆர் ஒரு பெண் வந்து எப்படி டென்ட்ல தங்கியிருக்கலாம், ஒரு பெண் எப்படி டிராவல் பண்ணான்ற ஒரு பூமர் சிந்தனை எப்படி இவங்க வந்து படத்துல சொல்றாங்களோ அந்த மாதிரி கேனத்தனமான ஆணாதிக்க சிந்தனை கொண்ட வெறியர்களால வந்து அவங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நபர்கள் தான் நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த நபர்களை வந்து இவங்க கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்ச நபர்களை கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன் அந்த பொண்ணு வந்து ஸ்டே பண்ணி இருந்துச்சு, ஏன் அந்த பொண்ணு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பொண்ணு வந்து வீட்டில் தானே இருக்கணும், ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்டோட வீட்டில் தானே இருந்திருக்கணும், அது ஏன் வெளியே வந்து சுத்திட்டு இருக்கு, அது ஏன் டிராவல் பண்ணிட்டு இருக்கு, வெளியே வந்தா இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் நடக்கதான் நேரிடும்னு பேசக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். நம்ம வந்து என்ன மாதிரியான நபர்களை உருவாக்கி இருக்கோம், நம்மளுடைய கருத்தும் சிந்தனையும் நம்ம பிற்போக்கான எண்ணமும் நம்மளுடைய சாதிய ஆணாதிக்க சிந்தனை யாரை உருவாக்கி இருக்கு அப்படின்னா ரேபிஸ்ட உருவாக்கி இருக்கு. அதுவும் சர்வதேச அளவுல காரி துப்புறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பலர் வந்து காரி துப்புறாங்க. நான் இந்தியா வந்தப்ப என்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான வன்முறைகளை வந்து நான் எதிர்கொண்டேன்னு அந்த ஒரு பெண் வந்து சொன்ன உடனே பல டிராவலர்ஸ் வந்து இந்தியா வந்தப்போ என்ன நடந்துச்சுன்றத சொன்னாங்க. பல ஃபாரின் பிளாகர்ஸ் வந்து இந்தியா வருவாங்க. இந்தியா வந்து அவங்களுடைய டிராவல் நடக்கும்போது அங்கேயே ஹராஸ் பண்ணாங்க. அதாவது ஓப்பன் வீடியோலயே ஒரு வெளிநாட்டு பெண்மணி அப்படின்னா நேரடியாக போய் அவங்க ஹராஸ் பண்ற ஆண்கள் அவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்ப இந்த ஆண்கள்லாம் எங்க இருந்து உருவாங்குறாங்க, இந்த ஆண்கள் எதனால உருவாங்குறாங்க அப்படின்னா இந்த பிற்போக்கான கருத்துக்கள்னாலதான். இன்னைக்கு வந்து ஒரு பெண்கிட்ட பேச முடியாது, ஒரு ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணினுடைய நீட்ஸ் என்ன, ஆணினுடைய நீட்ஸ் என்ன, இதெல்லாம் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா, செக்ஷுவல் எஜுகேஷன் இங்க எவ்வளவு இருக்கு, செக்ஷுவல் பாவர்ட்டி இங்க எவ்வளவு இருக்கு, ஏன் நார்மலா ஒரு ஆண் பெண்ணால ஃப்ரெண்டா இருக்க முடியல, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆனா ஏன் ஈஸியா செப்பரேட் ஆக முடியல, செப்பரேட் ஆனா அந்த பெண்ணை வந்து வன்முறை கொண்டு அவங்களை தாக்குறது இல்ல அவங்க வந்து கொலை பண்ற லெவலுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த எண்ணங்கள்லாம் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா இந்த மாதிரியாக தொடர்ச்சியாக
பெண்களை வந்து நாங்க வந்து தெய்வமா மதிக்கிறோம், பெண்களை வந்து நாங்க தாயா மதிக்கிறோம், பெண்களை வந்து முதல்ல மனுஷனா வாழ விடாம அவங்களை வந்து நாங்க தெய்வமா மதிக்கிறோம், தாயா மதிக்கிறோம்னு அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களையும் வந்து அவங்கள வந்து ரீச்சே பண்ண முடியாம ஆண்களையும் வைத்து தொடர்ச்சியாக கலாச்சாரம்ன்ற பேர்ல நாங்க வந்து பண்பாடை காப்பாற்றுறோம், கலாச்சாரத்தை காப்பாற்றுறோம், ஆண்கள் பெண்கள் பேசக்கூடாது, ஆண்கள் பெண்கள் கல்யாணம் வரைக்கும் பேசக்கூடாது, பார்த்து பழகக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக ரொம்ப ரிக்ரெசிவா இந்த சமூகத்தை இழுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிற்போக்கு சக்திகளால தான் இப்படியான ஆண்கள் உருவாகுறாங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி செக்ஷுவல் அஃபென்ஸ் கேஸை நம்ம பார்த்திருப்போம். அவ்வளவு டார்ச்சரை வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்பெல்லாம் இந்த நபர்கள் பெண்கள் பொங்கலாம் கேட்டீங்கன்னா அப்பயே அந்த பொண்ணு தான் வந்து குறை சொல்லியிருப்பாங்க, நீ ஏன் ஒரு ஆணை நம்பி போன. கடைசி வரைக்கும் அவன் கேள்வி வந்து ஏன் அந்த ஆண் பண்ணான், அவன் ஏன் போய் ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸை பண்றான், செக்ஷுவல் கிரைம் அவன் ஏன் பண்றான்றதை நோக்கி உங்களுடைய கேள்வி என்னைக்குமே போகாது. கடைசி வரைக்கும் அந்த பெண்களை நோக்கி தான் போவோம். பெண்களை பாதுகாக்கிறேன், பெண்களை நாங்கள் தெய்வமா மதிக்கிறோம், பெண்களை தாயா மதிக்கிறோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்களை வந்து ஒரு கூண்லேயே அடைச்சு வச்சு அவங்களை வெளியே வர விடாம பண்றதான் இந்த முட்டாள்களினுடைய வேலை. அதை தான் இந்த படத்தின் வழியாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு காடுவெட்டி படம் தொடர்பாக காடுவெட்டி குரு அவர்களை முன்வைத்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. சரி, காடுவெட்டி குரு அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு, அந்த கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்றதை நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம நேரடியாக இதில் ரிலேட் ஆயிருக்கோம். காடுவெட்டி குரு எவ்வளவு அஃபென்சிவான ஸ்பீச்சஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு, சாதி வெறியை தூண்டுகிற பேச்சுகள் எல்லாத்தையும் எத்தனை மேடைகளில் பேசிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃப்லாம் இருக்கு. அவர் பேசின வீடியோ ரெக்கார்டிங் ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா அவரை பயன்படுத்தி அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவரை என்னவா ட்ரீட் பண்ணுச்சு, கடைசி காலத்துல அவர் என்னவா ட்ரீட் பண்ணப்பட்டார் அப்படின்றது நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதற்கு உதாரணமாக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கதை சொல்ல முடியும். எந்த அளவுக்கு காடுவெட்டி குரு வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டார் அப்படின்றதுக்கு உதாரணமாக, நான் இதுக்கு முன்னாடி பணி புரிஞ்ச ஆஃபீஸ்ல ஒரு சண்டே நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சண்டே மார்னிங் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, பிரஸ் கிளப்ல ஒரு பிரஸ் மீட் இருக்கு, நீ போய் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பிரஸ் மீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தேன் ஏதோ நம்பர்லாம் போட்டு வந்துச்சு. உடனே கால் பண்ணி பேசினேன். பிரஸ் மீட் ஆரம்பிச்சாங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ஒரு சண்டே ஒரு லேசியான சண்டே மார்னிங் ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த பிரஸ் மீட் இருந்துச்சு. நான் வந்து கிளம்பும் போதே ஆஃபீஸ் கிளம்பும் போதே ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நான் போகிறது ஒரு 20 minutes to half an hour ஆகும். நான் உடனே கால் பண்ணுறேன் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு சொன்ன நபர்கள்ட்ட. எனக்கு யாருங்களாம் தெரியல. கால் பண்ணி இந்த மாதிரி நான் வரது கொஞ்சம் 20-15 minutes ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக போயிட்டு கதவை திறந்து ப்ரெஸ்க்குள்ள போனால் பயங்கர போலீஸ்லாம் இருந்தாங்க. ரொம்ப எல்லாம் க்ரௌடடாக இருந்துச்சு. எல்லாம் கேமரா போடுறது கூட இடம் இல்லாமல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. யாருன்னு வந்து பார்த்தா காடுவெட்டி குருவினுடைய ஃபேமிலி, அவங்களுடைய சிஸ்டர், அவங்களுடைய அம்மா, காடுவெட்டி குருவினுடைய மகன் கனலரசன், இவங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அந்த 40 நிமிஷம் பிரஸ் மீட் முழுவதும் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தந்தையை, எங்களுடைய சகோதரன் குருவை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, எப்படி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க. கடைசி காலகட்டத்தில் நீ வந்தா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளாம் ஒரு ஜாதி கட்சின்னு சொல்லி நம்ம முத்திரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி காடுவெட்டி குருவை வந்து பிரச்சாரத்துக்கே வர வேணான்னு சொன்னாங்க. அது ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாரு, ஒடுங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டது. அந்த இடத்துல காடுவெட்டி குருவினுடைய அம்மா உட்காந்துருந்தாங்க. உட்காந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டில எல்லாம் ஒரு பாட்டி அவங்களுடைய மகனை வந்து இழந்துட்டா எப்படி புலம்புவாங்களோ அந்த மாதிரி அந்த அவ்வளவு பிரசன்ட் மீடியா முன்னாடி அந்த பாட்டி வந்து அவ்வளவு புலம்பிட்டே இருந்தாங்க, ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. அவருடைய மகன் கனலரசன் கூட இன்னைக்கு வந்து தனியாக தான் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, மாவீரன் மஞ்சள் படைன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சின்ற அந்த கட்சியில இல்ல. அப்போ இவங்க கொடுக்குற பில்டப், இவங்க கொடுக்குற விஷயம் எல்லாமே கடைசி காலகட்டத்தில் அவர் எங்க போய் சேர்த்தது, சொந்த கட்சியாலே அவர் எப்படி தூக்கி எறியப்பட்டார் அப்படின்றது தான் வரலாறு நமக்கு உணர்த்துற பாடமா இருக்கு. இன்னைக்கு வந்து இவங்க வரலாற்றை மாத்துக்கிற வேலையை தொடர்ச்சியாக அவங்க செய்யக்கூடும். காடுவெட்டி குருவை பத்தி அவங்க என்ன வேணா சொல்லலாம், பட் ரியாலிட்டி உண்மை நடந்ததுன்றது இதுதான். அப்போ இன்னைக்கு இவங்க வந்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய கருத்துக்கள் இப்போ வந்து திரௌபதி 2 படத்தெல்லாம் எடுக்க போறனால மோகன்ஜி தெரிவிச்சிருக்காரு. சமூகத்துக்கு என்ன மாதிரியான கேடுகளை உருவாக்குறோன்றதை தெரிந்தே திட்டமிட்டே செய்யக்கூடிய நபர்களாக, பணத்திற்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய அவங்க வந்து ஜாதி உணர்வு அப்படின்னு பேசுறது இல்லாம எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான், வெறுப்பை வைத்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஆனா அந்த வெறுப்பு என்னைக்குமே ஒரு பலனை தராது அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. ஆனா ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி முன்வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள், இயக்குநர்கள் எப்படி இருந்தாலும் சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை தரக்கூடிய இயக்குநர்கள் என்னைக்காக இருந்தாலும் சமூகத்தால கொண்டாடப்படுவாங்க. அதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் கூட்டு பேசுறாங்க, அவங்களுடைய படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரஜினியா இருக்கலாம், கமலா இருக்கலாம், எல்லாருமே ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் நோக்கி ஒரு படம் வரும்போது சமுதாயத்திற்கு ஒரு நல்ல கருத்தை ஒரு படம் கொடுக்கும்போது அதை கொண்டாடக்கூடிய நபர்களாக தமிழ் சினிமாவினுடைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ் சமூகம் அப்படிதான் இருக்கு. வேற பிற்போக்கான படத்தை, ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை கட்டமைக்கக்கூடிய ஒரு படத்தை, ஒரு இஸ்லாமியர்கள் மீதோ இல்ல தலித்துகள் மீதோ இதுபடியான வெறுப்பை கக்கக்கூடிய படங்களை எடுக்கலாம், அது லாபம் கொடுக்கலாம், அது எல்லாமே ஒரு டைம் பீங் தான். கடைசி வரைக்கும் அது மக்கள் மனசுலையும் நிற்காது, நல்ல சினிமாவும் அது அங்கீகரிக்கப்படாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. திரௌபதி 2 திரைப்படத்தை வந்து மோகன்ஜி இயக்குவதா அறிவிச்சிருக்காரு. ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிருக்கேன். திரௌபதி 2 படத்தை கிடையாது, திரௌபதி 2 படத்தை எப்படி பிளிப்ல ப்ரோஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு தான் என்னுடைய காத்திருப்பு அப்படின்றது இருக்கு. மற்றும் வீழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.